சூபித்துவம் என்றால் என்ன? சூபித்துவத்தினுடைய கொள்கைகள் என்ன? சூபித்துவத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன? சூபித்துவத்தினுடைய கொள்கையினுடைய நடைமுறை தொழிற்பாடுகள் என்ன? இது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சூபித்துவம் என்பது ஒரு இறைவனை பற்றி மிகவும் ஆழமாக ஆராய்கின்ற ஒரு தத்துவம் தான் இந்த சூபித்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். அவர்கள் இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் ஒரு ஐக்கியமானதாக காணப்படுகிறது. சூபித்துவத்திற்கும் இஸ்லாத்துக்கும் இடையில மிக நெருங்கிய ஒரு தொடர்பு காணப்படுவதாக சூபித்துவவாதிகள் கூறுவார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய ஒரு தீவிர போக்குள்ள தௌஹீத் ஜமாத்தினர்கள் கூறுகின்ற போது இந்த சூபித்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இஸ்லாத்திலிருந்து விலகி செல்கின்ற ஒரு கோட்பாடு. இஸ்லாத்தினுடைய புனித நூலாக இருக்கின்ற குர்ஆனிலிருந்து சூபித்துவத்தினுடைய கொள்கை சற்று விலகி செல்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் சூபித்துவவாதிகள் அவர்கள் எப்போதும் சொல்கின்ற கருத்து, எங்களினுடைய கொள்கை இஸ்லாத்தோடு மிகவும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு கோட்பாடுகள் என்று சொல்லி சூபித்துவவாதிகள் மிகவும் ஆணித்தரமாக இந்த கோட்பாடினூடாக விளக்குகிறார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த சூபித்துவ கோட்பாடு என்கிறது இறைவனை பற்றி மிகவும் ஆழமான விடயங்களை சொல்லுகின்ற ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. இறைவனோடு எவ்வாறு நெருங்கி செல்வது, இறைத்தன்மையை எவ்வாறு அடைகின்ற வழிமுறைகள் என்ன என்கிறது சம்பந்தமாக மிகவும் ஆழமாக சொல்கின்ற ஒரு கோட்பாடு தான் சூபித்துவ கோட்பாடாக இருக்கிறது. இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை நம்பிக்கை ஒன்று காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் மறுமை பற்றிய ஒரு நம்பிக்கை. அதாவது மறு ஜென்மம் இல்லை, இஸ்லாமியர்கள் இங்கு குறிப்பிடுவது மறு ஜென்மம் என்றில்லை, மறுமை பற்றிய வாழ்க்கையை தான் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதாவது த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்வோம். அதாவது இம்மையில் நீங்கள் எவ்வளவு தூரம் இறைவனினுடைய அந்த கோட்பாடுகள், கொள்கைகள், கட்டளைகளை பின்பற்றி நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மறுமையில் அதற்குரிய நன்மைகள், கூலிகள் என்பன கிடைக்கப்பெறும், இறைவனினுடைய மோட்சம் என்பன கிடைக்கப்பெறும் என்பதை பற்றி அவர்கள் மிகவும் ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இம்மையில் எந்த வகையான பயனையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் அதற்குரிய அனைத்து வகையான பெனிஃபிட்டும் நன்மைகளும் மறுமையில் இருக்குது என்கிறது பற்றிய ஆய்வுதான் இஸ்லாமியர்களினுடைய கோட்பாடாக இருக்கிறது. அப்போ சூபித்துவவாதிகள் இதிலிருந்து கொஞ்சம் முரண்படுறாங்க. சூபித்துவவாதிகள் கூறுகின்றார்கள், இந்த உலகத்திலேயே, அதாவது இம்மையிலேயே நீங்கள் அல்லாஹ்வுடன் கை குலுக்கலாம் என்று மிகவும் விளக்கமாக இந்த சூபித்துவ கோட்பாடில் விளக்குறாங்க. இந்த இடத்துல தான் சூபித்துவவாதிகளும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகிறது. சூபித்துவவாதிகளை பொறுத்தவரையில் நீங்கள் இவ்வுலகில் இறைத்தன்மையை அடைய முடியும், உன்னுள்தான் இறைவன் இருக்கிறார் என்கின்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக பிடித்திருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் குர்ஆனிலிருந்து ஒரு சில வசனத்தை எடுக்கிறார். அதில் வசனத்தில் சொல்லப்படுகின்ற விடயம், நான் முதலில் உங்களிடமிருந்து மறைந்திருந்தேன், பிறகு என்னை நான் வெளிப்படுத்தினேன் என்று குர்ஆனில் வசனம் வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனத்தை தான் சூஃபித்துவவாதிகள் மிகவும் ஆணித்தரமாக பிடித்து அந்த கோட்பாடை விளக்கம் முற்படுகிறார்கள். முதலாவது சூஃபி மாஸ்டர் யார்? சூபித்துவவாதிகளினுடைய கோட்பாடின்படி முதலாவது சூபித்துவ மாஸ்டர், அதாவது முதலாவது சூஃபி என்பவர் முகமது நபியாக காணப்படுகின்றார். நம் எல்லோருக்கும் தெரியும், முகமது நபி என்பவர் ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு பாமர நபராக காணப்படுகின்றார். அவர் நீண்ட காலமாக இறைத்துவ பணிகளை ஆற்றிய ஒரு முக்கியமான நபி. அவர் ஹிரா என்ற குகையில் தியானத்தில் இருந்தபோது கேப்ரில் அல்லது ஜிப்ரில் என்று சொல்லுவாங்க என்ற வான தூதுவர் அவரிடம் வந்து ஓதுவீராக என்று முகமது நபியை கட்டி அணைத்தபடி
கூறினார். அப்போது முகமது நபிக்கு ஓதத் தெரியாது, படிக்க தெரியாதல்லவா? அவர் சொன்னார், எனக்கு ஓதத் தெரியாது, படிக்க தெரியாது என்று சொன்னார். திரும்பவும் கேப்ரில் அவரை கட்டி அணைத்து சொன்னார், ஓதுவீராக என்று சொன்னார். அப்பொழுது முகமது நபி அவர்கள் தங்களினுடைய இதயத்தால அவர் கூறிய வசனத்தை ஓதினார். சூபித்துவ கோட்பாடு இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. சூபித்துவம் சொல்கிறது, எல்லா விடயங்களையும் நாம் இதயத்தினூடாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். இறைவனையும் இதயத்தினூடாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக நபி அவர்கள் தங்களினுடைய முதல் இறை செய்தியை தங்கள் இதயத்தினூடாகத்தான் அறிந்து கொண்டார்கள். ஆகவே முதலாவது சூபித்துவவாதியாக அவர்கள் முகமது நபியைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ நம்ம புத்தகத்தை வாசித்து அல்லது யாரோ பேச கேட்டு இறைவனை அடைய முடியாது. மாறாக நம்ம இறைவனை அடையணுமெண்டா அந்த கான்செப்ட் எப்படின்னா, நம் இதயத்தின் மூலமாகத்தான் இறைவனை அடைந்து கொள்ள முடியும் என்கிறது தான் சூபித்துவவாதிகளினுடைய ஆணித்தரமான கோட்பாடாக இங்கு சொல்லப்படுகிறது. சூபித்துவவாதிகளை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் எவ்வளவு சொத்து இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் ஒரு எளிமையை போதிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இந்த சூபித்துவவாதிகள் காணப்படுகின்றார்கள். சூபித்துவவாதிகளில் பொறுத்தவரையில் அவர்கள் நபியா என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் சூபித்துவவாதிகள் நபிகள் அல்ல. சூபிகள் நபிக்கு அடுத்த தரத்தில் இருப்பவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்கின்றார்கள். நமக்கு தெரியும், நபி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தங்களுடைய போதனைகளை முன்வைக்கின்ற போது அந்த காலகட்டத்தில் திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல நாடுகளிலிருந்து வந்து தங்களினுடைய இறை தூதை, நபி அவர்களின் இறை தூதை தங்களுக்குள் ஏற்றி இறைவன் பற்றிய அறிவை இன்னும் வளர்த்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த திண்ணை தோழர்கள் தான் நபி அவர்களோடு மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பை வைத்து கொண்டவர்கள். அவர்கள் மிக எளிமையாக இருப்பார்கள். அவர்கள் தூங்குறதுக்கு என்ற பெரிய மாளிகைகள் இல்லை. அந்த திண்ணையிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். அவர்கள் வந்ததற்கான நோக்கம் தங்களினுடைய இறை சக்தியையும் தங்களினுடைய இறைவன் பற்றிய ஆய்வையும் நபி அவர்கள் கூறுகின்ற தூதினையும் தாங்கள் அறிந்து கொள்ளணும் என்கிறதுக்காகத்தான் அவர்கள் பல நாடுகளிலிருந்து வந்து ஒன்று சேர்ந்து அந்த திண்ணையில் காணப்பட்டாங்க. திண்ணை தோழர்களை பற்றி நிறைய விடயங்களை குர்ஆனில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, ஹதீஸிலையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நபிகள் இறந்து 200 ஆண்டுகள் கழித்ததற்கு பிற்பட்ட காலகட்டத்தில் அவர்கள் தங்கள் நாடுகளுக்கு சென்று இறைவன் பற்றிய நம்பிக்கைகளை அவர்களுடைய நாடுகளில் பரப்பினார்கள். ஆக இந்த நபர்களிலிருந்து வந்தவர்களைத்தான் சூபிகள் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். சூபித்துவவாதிகளினுடைய கொள்கைகள் என்ன? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கூறிட்டேன். சூபித்துவவாதிகள் பெரும்பாலும் இறைவனை அடைந்து கொள்வதற்கு அதுக்கான என்ன வழிகள் இருக்கு என்பதை பற்றி மிகவும் ஆழமாக சொன்னவர்கள்தான் இந்த சூபித்துவவாதிகளாக இருக்கின்றார்கள். ஒரு இசை மூலமாக இறைவனை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள். நடனம், அதன் மூலமாக இறைவனை அடைந்து கொள்ளலாம் என்று மிகவும் ஆணித்தரமாக விளக்குகின்றார்கள். அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் இஸ்லாத்துக்கு முரணாக காணப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இஸ்லாமியவாதிகள் பெரும்பாலும் இதனை சொல்கிறார், இசை என்பது இஸ்லாத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒன்று, அதே போல் நடனம் என்பதும் இஸ்லாத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை விட்டு விலக்கிய சூபித்துவத்தை பற்றி மிகவும் முதல்ல இஸ்லாத்தையோடு சூபித்துவம் இணைந்து தான் பயணிக்கிறது என்பதை பற்றி ஆணித்தரமாக சொன்னவர் தான் மௌலானா ஜலாலுதீன் ரூமியாக இருக்கின்றார். மௌலானா ஜலாலுதீன் ரூமி தான் 7th செஞ்சுரியில் அவர்களுடைய தோற்றம் இருக்குது. அவர் தான் இந்த சூபித்துவத்துக்கும்
இஸ்லாத்துக்கும் இடையிலான தொடர்பை மிகவும் ஆணித்தரமாக விளக்கியவராக காணப்படுகின்றார். சூஃபித்துவம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்தை நோக்கி அல்லது இஸ்லாத்தோடு தழுவிய ஒரு பயணம் என்று சொல்லி அவர் மிக அழகாக சொல்கிறாரு. அது இஸ்லாத்தை விட்டு விலகாத ஒரு கொள்கை என்கிறத மிகவும் ஆணித்தரமாக மௌலானா ஜலாலுதீன் ரூமி விளக்குகிறார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் தொழுகை பிரேயர் என்கிறது ஒரு பிரதானமான இடத்தை வகிக்கின்றது. அதாவது 5 நேர தொழுகையில் ஒவ்வொரு நாளைக்கு 5 நேர தொழுகையில் ஈடுபட வேண்டும். அப்போ தொழுகையில் ஈடுபடுவதற்கு முன்னரே அதற்கான பல ஆயத்தங்களை மேற்கொள்ளணும். ரொம்பவும் கஷ்டமான ஒரு செயற்பாடு இது. இப்போ அதுக்கு 5 வேளை தொழுகணும். அதற்கு முற்பட்ட காலத்தில் அந்த தொழுகிறதுக்கு முதல்லையே நிறைய ப்ரிப்பேரேஷன் செய்யணும். அந்த தொழுகைக்கு இடைப்பட்ட காலம் வரையில் அந்த தொழுகை நிறைவேற்றத்துக்குரிய நேரம் வரும் வரையில் ஒழுக்கமாக இருக்கணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்ட். அதுவும் ரமலான் போன்ற காலங்கள் வரும்போது இதை செய்கிறதுங்கிறது மிகவும் அதுக்கு மிகவும் தியாகம் ஒன்று வேண்டும் என்று தான் சொல்லணும். அப்போ 5 வேளை நீங்கள் இறைவனை விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் கட்டாயமாக தொழுகையில் ஈடுபடணும் என்பது தான் அந்த கான்செப்ட். ஆனால் சூபித்துவவாதிகளின் கருத்துப்படி அவர்கள் சொல்கிறாங்க, இதில் அவங்க முரண்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க 5 வேளை கான்செப்ட் எல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் எந்நேரமும் இறைவனை மனதார நினைத்து அவனுடன் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சூபித்துவவாதிகளினுடைய கொள்கையாக இருக்கிறது. இங்கவும் சூபித்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் கொஞ்சம் சில கருத்து முரண்பாடுகளை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. 5 வேளை தொழுகை மட்டும் இறைவனை அடைந்து கொள்ள போதாது என்பதுதான் இந்த சூபித்துவவாதிகளினுடைய கொள்கைகளாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய கான்செப்ட் அவ்வாறு இல்லை. 5 நேரமும் தொழுக வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய தத்துவத்தின் அடிப்படை கொள்கைகளாக இருக்கிறது. ஆனால் சூஃபித்துவவாதிகள் எப்போதும் இறைவனோடையே ஐக்கியமாக இருங்கள். அது நடனத்தின் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது இசையின் மூலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் இறைவன் வர வேண்டும் என்பதுதான் சூஃபித்துவவாதிகளினுடைய கொள்கைகளாக இருக்கிறது. மிகவும் ஆழமாகவும் அற்புதமாகவும் இறைவனை அடைகிறதுக்கான வழிமுறைகளை சூஃபித்துவவாதிகள் சொல்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஸ்பிரிச்சுவல் ஞானம் அடைகிறது சம்பந்தமான விடயங்கள் என்பது மிகவும் குறுகியதாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் ஞானம் அடைந்து கொள்ள முடியாது என்பதுதான் இஸ்லாத்தில் கன்செப்டாக இருக்கிறது. ஞானம் அடைகிறது நபி அவர்களுக்கு, அதாவது நபிகள் அவங்களுக்கு மட்டும்தான் உரித்துடையது என்பது இஸ்லாமியர்களினுடைய கோட்பாடு. ஆனால் சூபித்துவவாதிகள் அவ்வாறு அல்ல. எல்லா மனிதர்களும் ஞானம் அடைந்து கொள்ளலாம். ஞானம் என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே சொந்தமில்லை. எல்லாரும் இறைவனை அடைந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு அவர்களுக்கு மிகவும் பக்குவம் வேண்டும். அவர்கள் இறைவனை அடைந்து கொள்வதற்கு தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் சூபித்துவவாதிகளினுடைய கொள்கைகளாக கன்செப்டுகளாக காணப்படுகிறது. சூபித்துவத்தினுடைய நடனம் அப்படியே சொல்லலாம், சுழண்டு நடனங்களை செய்வாங்க. ஜலாலுதீன் ரூமி அவர்கள் அந்த சுழற்சி முறை நடனத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அது சம்பந்தமாக நம்ம இன்னொரு வீடியோவில் நடனம் இசை சம்பந்தமாக சூபித்துவவாதிகளினுடைய செயற்பாடுகள் நம்பிக்கைகள் சம்பந்தமாக பார்ப்போம். அதன் மூலமாக அவர்கள் எப்படி இறைவனை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ சூபித்துவம் என்கிறத பொறுத்தவரையில் முழுக்க இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு விடயம்தான். சில நேரங்களில் இறைவனை தனக்குள்ள இறைவனை அடையாளம் காணுகின்ற ஒரு செயற்பாடை வலியுறுத்துகின்ற ஒரு கோட்பாடு தான் இந்த சூபித்துவமாக காணப்படுகிறது. சூபித்துவத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்குள்ளே அந்த சூபித்துவம் சம்பந்தமான விடயங்கள் நுழைகிறது. குறிப்பாக முகலாய மன்னர்களில் அவுரங்கசீப்பெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவரெல்லாம் மிகவும் முக்கியமான சூபித்துவவாதிகளாக இருக்கிறாங்க. இது தொடர்பாக நிறைய விடயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் சூபித்துவவாதிகளினுடைய நடனங்கள் இசைகள் இன்னும் ஆழமான விடயங்கள் சம்பந்தமாக பேசுகிறதுக்கு இருக்கேன். என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.